السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் உதவிகளை செய்வான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தருவான். எல்லா இடத்திலும் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. எது எவ்வாறாக இருந்தாலும் நாம் இந்த எல்லா நேரங்களிலும் துஆக்களில் கேட்போம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நிச்சயமாக நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு உதவிகளை கொண்டு வந்து சேர்ப்பான். என்ன துஆ என்றால், யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வஅதீமி சுல்தானிக். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வஅதீமி சுல்தானிக். யா அல்லாஹ், மகத்துவமிக்க உனது ஆட்சியை, மேன்மைக்குரிய உனது உண்மையை எவ்வாறு புகழ்வது என்று தெரியாமல் அவ்வாறு உன்னை புகழ்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.